வணக்கம். ஜவ்வை சக்கரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமா உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. அதாவது பீகார் முன்னாள் முதல்வர் கர்பூரி தாக்கூர் அவருக்கு வந்து இன்னைக்கு பாரத ரத்னா விருது அறிவிச்சிருக்காங்க ஜனாதிபதி. பாரத ரத்னா விருது அறிவிச்சா அதுக்கு தகுந்த தகுதி இருக்கிறதா அப்படின்னா இருக்கிறது. அவர் ஜனநாயக் அப்படின்னு மக்கள் நாயகன். ஜனநாயக் அப்படின்னா மக்கள் நாயகன் என்று போற்றப்பட்டவர். அதாவது பீகாரோட 16வது முதலமைச்சராக இருந்தவர். 22/12/1970 இருந்து 2/6/1971 வரைக்கும் முதல்வராக பீகாரில் இருந்தவர். பழைய முதல்வர், பீகாருடைய முதல்வர். அப்புறம் 1977 டிசம்பர்ல இருந்து 1979 ஏப்ரல் வரைக்கும் முதல்வராக இருந்திருக்கிறார். ஆமா, இந்த அளவுக்கு ஒரு குறுகிய காலமா இருந்தாலுமே கூட பீகார்ல ஜனநாயக் அப்படின்னு, அதாவது மக்கள் நாயகன் அப்படின்ட்டு மக்களால் போற்றப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பீகார் முன்னாள் முதல்வர். ரெண்டாவது காங்கிரஸ் அல்லாத ஒரு முதல்வராக வந்தவர் அப்படிங்கிற பேரு அவருக்கு உண்டு. அந்த நேரத்தை சோசியலிஸ்ட், மற்றபடி ஜனதா கட்சியில பணியாற்றியவர். அந்த அளவுக்கு அவர் 17/2/1988 அவர் இறக்குறப்ப வயசு 64 இருக்கும், இறந்தார். மற்றபடி அன்றைக்கு இருந்த மத்திய அரசு 1991 சில்லறைன்னு நினைக்கிறேன். அப்போ தபால் தலையெல்லாம் கூட வெளியிட்டாங்க. தபால் தலையெல்லாம் வெளியிட்டு மற்றபடி அவருக்கு மிகப்பெரிய ஒரு அரசு மரியாதையெல்லாம் கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம். நல்ல ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறாங்க இன்றைய மத்திய அரசு ஜனாதிபதியின் மூலமாக. ஜனாதிபதி தூக்கி கொடுத்துட மாட்டாரு. மத்திய அரசனுடைய தூண்டுதல் இல்லாம அதை எவ்வாறு கொடுக்க முடியும்? ஜனாதிபதியே உங்களுக்கு மத்திய அரசனுடைய உறுப்பினர்களாகத்தான் இன்னைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதுல மாற்று கருத்து என்னைக்குமே அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. கவர்னர் எவ்வாறு, அதே போல ஜனாதிபதியும் அவ்வாறு முடிஞ்சு போச்சு. அதன் அடிப்படையில மத்திய அரசு திட்டம் போட்டு ஜனாதிபதி மூலமாக அவருக்கு ஒரு பாரத ரத்னா விருது கொடுத்துடலாம். இறந்து ரொம்ப நாள் ஆச்சு, 91 இறந்தவர். ஆமா, கிட்டத்தட்ட ஒரு 3, 2, 3 33 வருடங்களுக்கு முன்னால அவருக்கு இன்னைக்கு பாரத ரத்னா விருது கொடுக்கலாம் சொல்லி போட்டு அறிவிப்பு செஞ்சிருக்காங்க. நல்ல விஷயம் தான். இந்த நல்ல விஷயம் இன்னைக்கு இந்திய கூட்டணிக்குள்ள மிகப்பெரிய விரிசலை ஏற்படுத்தி விட்டது அப்படிங்கிறத பகிரங்கமான உண்மை. அதான் இந்த வீடியோட ஒரு முக்கிய அம்சம். புரியுதுங்களா? பீகார் மாநிலத்தினுடைய முன்னாள் முதல்வர் பாரத ரத்னா விருது பெற்றவர். ரைட், ஓகே. இன்னைக்கு பாரத ரத்னா விருது அறிவிச்சிருக்கிறாங்க. ஜனநாயக் அப்படின்னு, மக்கள் நாயகன் அப்படின்னு பெயர் பெற்றவர். அதை கேட்ட உடனே, அறிவிச்ச உடனே பாரத ரத்னா விருதை இன்றைய பாஜக ஜனாதிபதியின் மூலம் அப்படிதான் சொல்ல முடியும். ஜனாதிபதி அறிவிச்சாலாம் சொல்ல முடியாது. இன்றைய பாஜக ஜனாதிபதி மூலமாக அறிவிச்ச உடனே அது பீகார் நிதிஷ்குமாருக்கு மனம் மாறிவிட்டார் அப்படிங்கிற ஒரு கூட்டு இன்னைக்கு போயிட்டு இருக்கு. இந்திய கூட்டணி ஏற்படுத்தினவர் அவரு தானே. இந்திய கூட்டணி இன்னைக்கு 28 கட்சிகள் இந்திய அளவுக்கு கூட்டணியா இருக்காங்கன்னா அதுக்கு நிதிஷ்குமார் தான் ஃபர்ஸ்ட் புள்ளி வச்சவர். இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கோலமாக ஒன்றும் பூர்த்தி அடையல. அதுக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனைகள் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அதன் அடிப்படையில் மீண்டும் ஒரு பிரச்சனை இன்னைக்கு தலை தூக்கி, என்னன்னா பீகார் அவர் நிதிஷ்குமாரே இந்திய கூட்டணியிலிருந்து விலகி கொள்ளக்கூடிய ஒரு சூழல், இன்னைக்கு மனம் மாறக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது இன்னைக்கு ஜீரணிக்க முடியாத ஒரு விஷயமா இன்னைக்கு எதிர்கட்சிகள் அளவுக்கு, இந்திய அளவுக்கு உள்ள எதிர்கட்சிகள்கிட்ட இன்னைக்கு என்ன அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம், என்னடா இந்த அளவுக்கு நம்ம கஷ்டப்பட்டு இந்திய கூட்டணி அப்படின்னு பாரதிய ஜனதாவுக்கு ஆப்போசிட்டா கொண்டு வந்துட்டோமே, இன்னைக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஒரு சூழல். எதிர்கட்சிகள் பிரமித்து போகக்கூடிய ஒரு சூழல், இந்தியாவே கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஒரு சூழலா தான் இருந்துட்டு இருக்கு. இந்திய கூட்டணி சேர்ந்து விடுமோ அப்படிங்கிற எண்ணம் இன்னைக்கு வந்தாச்சு. தொகுதி பங்கீடு மற்றபடி திரிணாமுல் காங்கிரஸ் சம்பந்தப்பட்ட விஷயம் காங்கிரஸுக்கும் திரிணாமுல் காங்கிரஸுக்கும் கூட செட் ஆகல. நாங்கள் மேற்கு வங்காளத்தை விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற கான்செப்ட்ல மம்தா ஃபர்ஸ்ட்லேயே மம்தா அவங்க சொல்லிட்டாங்க, காங்கிரஸுக்கு நமக்கு ஒத்து வராம தான் சொன்னாங்க. அப்புறம் நிதிஷ்குமார் தான் அடிக்கடி போய் மம்தா பானர்ஜி ஒப்புக்கொள்ள வைத்தார். அப்ப
அப்புறம் மம்தாவும் ஒத்துக்கிட்டாங்க. அப்புறம் இடையில கூட சின்ன பிரச்சனை மாதிரி வந்து அப்புறம் மீண்டும் ஒரு சமாதான குறை நடத்தினாங்க. அதே மாதிரி தான் கெஜ்ரிவாலும். ஆமா. காங்கிரஸ் ஏன்னா அவங்கலாம் வந்து மம்தாவை விட கெஜ்ரிவால் சம்பந்தப்பட்டது தேசிய இந்திய அளவுக்கு தேசிய கட்சி 3வது கட்சி அங்கீகரிக்கப்பட்ட விஷயம். அதனால வந்து அவங்க தேசியத்தை நோக்கி தான் காய் நகர்த்த முடியுமா. ஏன்னா காங்கிரஸ் தேசியத்தை நோக்கி காய் நகர்த்தக்கூடிய சமயத்துல அப்புறம் கிழக்கு மேற்கு எவ்வாறு இணையும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா. அதனால வந்து 2 பேரும் இணைய முடியாது. அப்பவே வந்து கெஜ்ரிவால் வந்து ஒப்புக்கொள்ள முடியாத அளவுக்கு தான் பல விஷயமா சொன்னாரு. அப்புறம் அந்த நேரத்தில் டெல்லி சம்பந்தப்பட்ட விஷயத்துல காங்கிரஸ் எங்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் அப்படின்னு அந்த இந்திய கூட்டணி போட்ட வகையில வந்து ஒரு குண்டை போட்டாரு. அப்புறம் காங்கிரஸ் ஆதரவு அளிக்கக்கூடிய ஒரு சூழலா சொன்னாங்க. இப்படி போயிட்டு இருக்க சமயத்துல இப்போ அந்த தொகுதி பங்கீடுங்கிற கான்செப்ட்ல ஒரு பிரச்சனை வந்திருக்கு. இதெல்லாம் விட ஒரு மாசத்துக்கு முன்ன கூடின அந்த இந்திய கூட்டணி சிட்டிங்ல வந்து டக்குன்னு மம்தாவும் கெஜ்ரிவாலும் திட்டம் போட்டு செய்தார்களா இல்ல எதேச்சியாக சொன்னாரான்னு தெரியவில்லை. காங்கிரஸ் கூட்டணி சம்பந்தப்பட்ட இந்திய கூட்டணி இருக்கிறதுனால வந்து மல்லிகார்ஜுன கார்கே தான் பிரதம வேட்பாளராக அறிவிக்கப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு குண்டை போட்டாரு. 2 பேருமே குண்டை போட்டாங்க. மம்தாவும் போட்டாங்க, கெஜ்ரிவாலும் போட்டாங்க. இது திட்டமிட்டு போடப்பட்டதா இல்லது எதிர்பாராமல் சொல்லப்பட்டதா அப்படிங்கிறது வந்து தெரியல. திட்டமிடாமல்லாம் வந்து ஒரு கருத்தை 2 பேரும் சொல்ல முடியாது. ஒரு கருத்தை ஒருத்தர் சொல்லலாம். மற்றபடி ஒரே கருத்தை 2 பேர் 3 பேருக்கு மேல சொல்லக்கூடிய சமயத்தில் கட்டாமமா இது திட்டமிட்ட விஷயம்தான். அந்த நேரத்தில் அன்னைக்கும் ஒரு சலசலப்பு ஏற்பட்டுச்சு. ஆமா, மல்லிகார்ஜுனுக்காக ரொம்ப டீசெண்டா சொல்லிட்டார். முதல்ல வேட்பாளர் தொகுதி பங்கீடு பார்த்துக்குவோம், அப்புறம் வேட்பாளர்கள் அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல ஜெயிப்போம், அப்புறம் வந்து பிரதம வேட்பாளர் நம்ம அன்னைக்கு தேர்ந்தெடுத்துக்கலாம் சொல்லிட்டு அவரு விலகிய வண்ணமாக இருந்தார். அப்புறம் அந்த கெஜ்ரிவால் ஒரு பஞ்ச் வச்சார். ஆமா, மல்லிகார்ஜுன கார்கே வந்தா உண்மையிலே வந்து இந்தியாவின் தலித் ஒரு முதல் பிரதமர் அப்படிங்கிற பெருமை உண்டுங்க. அதனால அவர் கட்டாயமா வைக்கிறது பிரிவாதமாக சில கருத்துக்களை சொன்ன மாதிரி அது வந்து நிதிஷ்குமாருக்கு ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி என்பது பகிரங்கமான உண்மை. அது அன்னைக்கு அதிர்ச்சி ஏற்படுத்துது. லல்லு பிரசாத் யாதவுக்கும் ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியது. இன்னைக்கு வந்து தொகுதி பங்கீடு கான்செப்ட்ல மம்தாவும் கெஜ்ரிவாலும் தனித்தனியா காங்கிரஸை நாங்கள் உள்ளீடாக சேர்க்க மாட்டோம் அப்படிங்கிற கான்செப்டா போயிட்டு இருக்கிறாங்க. அவர்களுடைய நிலைப்பாடம் அதாவது வந்து பகவந்த் மான் சிங் அவர் இருக்கக்கூடிய அந்த மாநிலம் ஆம் ஆத்மி ஆண்டுகிட்டு இருக்கிற மாநிலம். மற்றபடி மம்தா பானர்ஜியுடைய இது மேற்கு வங்காளத்துல காங்கிரஸுடைய இதுக்கு நாங்கள் உள்ளே நுழைய விட மாட்டோம். மற்ற நாங்கள் தான் அங்கே தொகுதி பங்கீடு. வெளியே வந்து நாங்கள் எந்த அளவுக்கு தொகுதி பங்கீடு பண்ணிக்கொள்ள முடியும். அதே நேரத்தில் இந்திய கூட்டணி நாங்கள் இருக்கிறோம், விலக மாட்டோம் அப்படின்னு 2 விதமான ஒரு கருத்தா அப்படிங்கிற ஒரு விஷயமா போயிட்டு இருந்துச்சு. அதுவும் இன்னைக்கு பிரச்சனையா போயிட்டு இருக்க சமயத்துல நிதிஷ்குமார் வந்து இன்னைக்கு வந்து தன் கருத்தை மாற்றிக்கொண்டார் அப்படிங்கிற ஒரு பகிரங்கமான ஒரு குரல் ஒழிச்சுக்கிற சமயத்தை இன்னைக்கு வந்து இந்திய கூட்டணி ஆடிக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நாம் கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா அன்னைக்கே வந்து அந்த மல்லிகார்ஜுன கார்கே அறிவிக்கப்பட்ட இது சும்மா வாய் வழியா சொல்றாங்க. கெஜ்ரிவாலும் மம்தாவும் சொன்னப்பயே வந்து நிதிஷ்குமார் ஆடி போயிட்டார், லல்லு பிரசாத் ஆடி போயிட்டார். ஏன்னா 2 பேர்த்துக்குமே வந்து ஆசை இருந்தது அப்படிங்கிறத பகிரங்கமான இன்னைக்கு இருக்குது. நாம் தான் அடுத்து பிரதமராக வர வேண்டும், வராவிட்டாலும் கூட இந்திய கூட்டணிக்கு நாம் வந்து பிரதம வேட்பாளராக அறிவிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுல வந்து நிதிஷ்குமாருக்கு நிறைய உடன்பாடு உண்டு, லல்லு பிரசாத் யாதவுக்கு உடன்பாடு உண்டு. ஆனா இது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமா போச்சு. அன்னைக்கே வந்து ஒரு கருத்து போச்சு, நிதிஷ்குமார் வந்து கட்டாயமா வந்து விருப்பம் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார். அப்புறம் சொல்லிட்டார், யாரா இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு நிதிஷ்குமார் ஓப்பனா சொல்றாரு. இதன் அடிப்படையில வந்து இன்னைக்கு தொகுதி பங்கீடு கான்செப்டாவும் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்க சமயத்துல நிதிஷ்குமார் வந்து ஒரு மொத்தமாகவே வந்து மனம் மாறக்கூடிய ஒரு சூழல். காரணம் இதையும் சொல்லலாம், நம்ம அந்த இவரு கர்பூரி தாக்கூருக்கு வந்து பாரத ரத்னா கொடுத்தது வந்து பீகார் இன்றைய பீகார் முதல்வரான நிதிஷ்குமாருக்கு மிகவும் பிடித்தமாக போய்விட்டது அப்படிங்கிற ஒரு கருத்து. அதுக்கு வந்து பாஜகவுக்கு ஒரு நன்றி சொல்றார் யாரு, பீகார் நிதிஷ்குமார். அது இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி அலையாக போயிட்டு இருக்கு. என்னதான் இருந்தாலும் பாரதிய ஜனதாவுக்கு எதிராக உற்பத்தி செய்யப்பட்டது இந்திய கூட்டணி. எப்படிப்பட்ட ஒரு விஷயம் செய்ய ஒரு ஆதரவாக வந்து பீகார்
மாநிலத்துக்கும் மற்றபடி பீகாரை முன்னாள் முதல்வர்களுக்கும் இல்ல இவருக்கே நிதிஷ்குமாருக்கே ஒரு ஆதரவா பாஜக செயல்பட்டாலும் கூட நன்றி சொல்லக்கூடாது இல்லையா? இப்ப திமுக எடுத்துக்கலாம், எப்படிப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, ஆமா ரொம்ப தெளிவா கரெக்டா பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப சமீபத்துல கூட நடந்து வந்துட்டு இருக்க சமீபம் ஸ்ரீரங்கரா அந்த இது கேலோ இந்தியா ஓபன்ல கூட டக்குன்னு தடுமாறினாரு. மு.க.ஸ்டாலின் சமாளித்துக் கொண்டார். அதை தாங்கி கொண்ட மாதிரி மோடி நடந்து கொண்டார். மற்றபடி அதுக்கு பின்னால ஒற்றுமையான வழிபாடு. பிறகு ஆப்போசிட் தான் இன்னைக்கு வரைக்கும். ஆமா, திடீர்னு பழையபடி சனாதன எதிர்ப்பு, மற்றபடி பாஜக எதிர்ப்பு அப்படிதான் போயிட்டு இருக்கிறாங்க திமுக. ஆனால் நிதிஷ்குமார் அப்படி அல்ல, கொஞ்சம் மனம் மாறி விட்டதாக இன்னைக்கு பகிரங்கமான ஒரு தகவல் ஓடிட்டு இருக்கு. அதன் அடிப்படையில் இந்திய கூட்டணிக்குள்ள மிகப்பெரிய ஒரு விரிசல் ஏற்பட்டு விட்டது அப்படிங்கிற ஒரு சூழல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அப்ப என்ன ஆகும்? மீண்டும் பாரதிய ஜனதாவோடு தான் இணைந்து கொண்டு இப்ப இருக்கக்கூடிய சட்டசபை கிளைச்சிட்டு எம்பி தேர்தலோட சட்டமன்ற தேர்தல் நடத்தி விடலாம் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு திட்டத்தை நிதிஷ்குமார் போட்டு விட்டார் அப்படிங்கிற ஒரு பகிரங்கமான ஒரு தகவலும் போயிட்டு இருக்கு. இதை பார்த்த உடனே லல்லு பிரசாத் யாதவனுடைய பொண்ணு ரோகிணி அந்த அம்மா ஒரு ட்விட்டர் போடுறாங்க. அதாவது தவறான நடத்தை உடையவர் அப்படின்னு போட்டு அந்த ட்விட்டரை மீண்டும் பதிவு எடுத்துறாங்க. இது நிதிஷ்குமார் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு தெரிஞ்சவொன்னா அந்த ரோகிணி ரூட்டு வேறு விதமாக சொல்றான். அதாவது தவறான நடத்தை உடையவர்னா நிதிஷ்குமாரை போடலீங்க, பிரதமர் மோடியை தான் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சமாளிப்பு பேசணும்னு சொல்றார். அதுவும் இன்றைய சூழல்ல ஒப்புக்கொள்ள முடியாத சூழலாம் போயிட்டு இருக்கு. ஆக பல விதத்துல நிதிஷ்குமாருக்கு எதிர்ப்பான ஒரு அலைகள் இன்னைக்கு உருவாயிருச்சு. அதையெல்லாம் விட இந்திய கூட்டணியை விட்டு தான் விலகக்கூடிய ஒரு சூழல்ல அவர் இன்னைக்கு பகிரங்கமாக இருந்து கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிற தகவல் வந்துகிட்டு இருக்கு. அதையெல்லாம் விட மேற்கு வங்காளத்துல அவங்க ஒத்துக்கிட்ட மாதிரி கிடையாது. ஆமா, யாரு மம்தா பானர்ஜி, கெஜ்ரிவாலும் ஒத்துக்கிட்ட மாதிரி கிடையாது. பஞ்சாப்ல அவங்களுடைய பகவத் மான் சிங்கை சொல்லிட்டாரு, இங்க எம்பி சம்பந்தப்பட்ட விஷயத்துல நாங்கள் மட்டும்தான் தனித்து போட்டுவிடும், காங்கிரஸோட கூட்டணி இல்லை. மம்தா பானர்ஜி சொல்லிட்டாங்க மேற்கு வங்காளத்தோட கூட்டணி இல்லை. அப்ப இப்படி இழுத்துட்டு வரக்கூடிய சமயத்துல காங்கிரஸினுடைய ஒரு நிலைப்பாடு என்னங்கிறது வரும் காலங்கள்ல தெரியும். அதெல்லாம் விட திரிணாமுல் காங்கிரஸுக்கும் ஒரு மேற்கு வங்காளம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல மனம் வருத்தமான ஒரு சூழல். அதாவது மேற்கு வங்காளம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே மற்றபடி இந்திய கூட்டணி விஷயத்தை ஒரு கருத்தை சொன்னாங்க. அப்போ ஆதிர் சௌத்ரி காங்கிரஸ் மம்தா பானர்ஜிக்கு ஆப்போசிட்டா ஒரு கருத்து சொன்னாங்க. அப்போ அன்னைக்கே ஒரு விரிசல் ஏற்பட்டாலுமே கூட உள்ளே இழுக்கப்பட்டு ஒட்ட வைக்கப்பட்டார் அப்படிங்கிறதா மம்தா பானர்ஜி இந்திய கூட்டணிகள் அப்படிங்கிறத பகிரங்கமான உண்மை. அப்ப இப்போ துண்டாவே தெரிஞ்சு போச்சு. ஆமா, காங்கிரஸ் நீங்க வேற ரூட்ல போயிருங்க, அதாவது மேற்கு வங்காளத்தை பொறுத்த வரைக்கும் நாங்க வேற ரூட்ல போயிருக்கு மம்தா பானர்ஜி ஓப்பனாவே சொல்லிடுறாங்க. அந்த ஒரு நிலைப்பாடு இன்னைக்கு பப்ளிக்கா போயிட்டு இருக்கு. ஆமா, இதையெல்லாம் விட இங்க திமுக காங்கிரஸ் கூட்டணி அவங்களுடைய தொகுதி பங்கீடு வரக்கூடிய 28ல நடக்க போறதாகவும் ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. இதையெல்லாம் விட ராகுல் காந்தி கையில மீண்டும் கொடியை தூக்கி விட்டார், இந்திய நீதி யாத்திரை. ஆமா, அந்த நீதி யாத்திரையில பீகாருக்கு வரக்கூடிய சமயத்துல நிதிஷ்குமார் கட்டாயமாக கலந்து கொள்ள மாட்டார் அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு தகவல் போயிட்டு இருக்கு. அதே நேரத்தில் மேற்கு வங்காளத்துல நுழையக்கூடிய சமயத்துல கட்டாயமா மம்தா பானர்ஜி உள்ளே இழுக்க வேண்டும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. மம்தா பானர்ஜி வந்தாலும் வரலாம் நீதி யாத்திரைக்குள், ராகுல் காந்தியுடன் இந்திய நீதி யாத்திரை. ஆனால் கட்டாயமாக நிதிஷ்குமார் வரமாட்டார் அப்படிங்கிறது பகிரங்கமாக தகவல். இப்படிலாம் ஒரு சூழல் இருக்கக்கூடிய சமயத்துல இங்க திமுக தொகுதி பங்கீடு, காங்கிரஸ் தொகுதி பங்கீடு அவங்க சொல்லிட்டாங்க. திமுக முதலே சொல்லிட்டாங்க. ஆமா, வசூல் ராஜாவுல கமல் சொன்ன மாதிரி 10க்குள்ள நம்பர் 1 சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லிட்டாங்க. 9க்குள்ள நம்பர் 1 சொல்லுங்க அப்படிங்கிறப்ப 9 தொகுதிக்குள்ளதான் காங்கிரஸுக்கு ஒதுக்கப்படும். 25 தொகுதி நாங்க கட்டாயம் நின்றுவோம் திமுக. பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு 14+1 15 தொகுதியை கூட்டணி கட்சிகளுக்கு பங்கிட்டு கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மறைமுகமா அன்னைக்கே போட்டு மாஸ்டர் பிளான் மாதிரி ஒரு மிகப்பெரிய பிளானை ஏற்படுத்தி
ஒரு சர்வே ஏற்படுத்தி இன்னைக்கு கையில வந்து வச்சிருக்கிறார் மு.க. ஸ்டாலின். அது சம்பந்தமான பேச்சுவார்த்தை பொங்கலுக்கு பின்னால ஆரம்பமாகும் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. பொங்கல் முடிஞ்சது. ஆமா, ஃபர்ஸ்ட் காங்கிரஸுக்கு, அடுத்து விசிக, மற்றபடி கம்யூனிஸ்ட், மற்ற எல்லாமே வந்து ஒரு தொகுதி 2 தொகுதி. ஆமா, குறிப்பிட்டு வேல்முருகன் கான்செப்டுக்கு வந்து அவங்க கட்சிக்கு வந்து தமிழர் வாழ்வுரிமை கட்சிக்கு ஒரு தொகுதி தான் கிடைக்கும், அதுவும் கிடைக்காம போகலாம் அப்படிங்கிற ஒரு தொகுதி தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அன்னைக்கே வேல்முருகன் சொல்லிட்டாங்க, ஆமா நாங்க எப்படியாவது எங்களுக்கு ஒரு எம்பி சீட்டு ஒரு சீட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப கட்டாயமா ஒரு தொகுதி கொடுக்கக்கூடிய ஒரு சூழல். மற்ற விஷயங்களை பொறுத்த வரைக்கும் 15 தொகுதியை வந்து 2 ஒண்ணா பிரிச்சு கொடுக்கக்கூடிய, அதுக்கு எந்த அளவுக்கு பிசிக்கு ஒப்புக்கொள்ளும், அவங்க 3 தொகுதிக்கு மேல கேட்கறதுக்கு இன்னைக்கு தெளிவா இருந்துட்டு இருக்கிறாங்க. இந்த நிலைப்பாடெல்லாம் விட பாமக வந்து திமுகவுக்குள்ள உள்ள நுழையக்கூடிய ஒரு வாய்ப்பு நுழைந்தது அப்படின்னு பிசிக்கு கட்டாயமா வெளியே போயிடும். அதே நேரத்தில் பாமக உள்ளே நுழைய விடக்கூடாது, பாமக வந்து தம்முடைய கூட்டணி இந்திய கூட்டணி வரவே கூடாதுங்கிறதுல இந்திய கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய பல கட்சிகளை வந்து பாமக எதிர்ப்பா இருந்துட்டு இருக்கிறாங்க. அதனால வந்து பாமக சொல்லிட்டாங்க, அன்புமணி ராமதாஸ், நாங்க வந்து தேர்தல் அந்த தேதி அறிவிச்சதுக்கு பின்னால அந்த நேரத்துல தான் கூட்டணி அறிவிப்போம் அப்படின்ட்டாங்க. இருந்தாலும் சமீபத்துல வந்து ராமதாஸ் வந்து ஏதோ இந்த 10% தொகுதி, அந்த 10% ஒதுக்கீடு சம்பந்தப்பட்ட வகையில வந்து பார்த்துட்டு போயிட்டாரு. ஆமா, இளைமறை கையா பார்த்துட்டு போயிட்டாரு. அப்பவும் மிகப்பெரிய ஒரு தகவல் போயிட்டு இருந்தது. அப்ப பாமக வந்து திமுகவோடு இணையும் அப்படிங்கிற ஒரு தகவல் அன்னைக்கே வந்தாச்சு. அதே நேரத்தில் ராமதாஸோட அன்புமணி ராமதாஸ் ரொம்ப பிரியம் ஜாஸ்தி, திமுகவுடைய எப்படியாவது கூட்டணி சேர்ந்து விட வேண்டும். ஆமா, கூட்டணி சேர்ந்துட்டாங்க, விசிக்கு வெளியே போயிடுவாங்க, வேல்முருகன் கட்சி வெளியே போயிடுவாங்க. அப்ப என்ன ஆகும், திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு சறுக்கல் ஏற்படும் அப்படிங்கிற சூழல்னால கட்டாயமா பாமகவை பக்கத்தில் கூட சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறதுல திமுக கூட்டணிக்குள்ள இன்னைக்கு மிக பயங்கரமான ஒரு தகவல் போயிட்டு இருக்கு. ஆமா, அப்ப வந்து திமுகவுடைய பங்கீடு தொகுதி பங்கீடு சம்பந்தப்பட்ட வகையில திமுகவும் காங்கிரசும் கட்டாயமாக பிரச்சனைகள் ஏற்படும், அது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆமா, அதே நேரத்தில் அங்க மம்தா பானர்ஜி, ஆம் ஆத்மி எல்லாமே தனித்தனியாக எங்களுடைய மாநிலத்தில் நாங்க பாத்துக்கிறோம், தொகுதி பங்கீடு கிடையாது அப்படின்ட்டாங்க. இப்ப வந்து கார்கே சம்பந்தப்பட்ட வகையில பிரதம வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட வகையில நிதிஷ்குமார், மற்றபடி இவங்க லல்லு பிரசாத் யாதவுக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தின் வெளிப்பாடு. ஆமா, இப்படிப்பட்ட ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில பீகார் மாநில சட்டமன்றத்தை எந்த நேரத்திலும் கலைத்து விடலாம் நிதிஷ்குமார் அப்படிங்கிற ஒரு தகவலும் போயிட்டு இருக்கு. அதே நேரத்தில் பாஜகவோட கூட்டணி சேர்ந்து விடுவார் பழையபடி அப்படிங்கிற தகவல் இன்னும் அதிகமாக போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு சமயத்தில். ஆமா, இதே வந்து மிகப்பெரிய ஒரு மைனஸ் தான். இந்த ஆல்ரெடி பாஜக ராமர் கோவிலை திறந்துட்டாங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இது ஆன்மீக பூமி இந்தியா. ஆமா, ராமர் கோவிலை நாங்கள் திறந்தோம், ராமர் கோவில் நாங்கள் திறந்தோம்னு ஆமா ஓட்டு கேட்டுருவாங்க. வட இந்திய அளவுக்கு கட்டாயமா பாஜக எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு, ஆமா, என்னென்ன திட்டங்களை வச்சு கேட்கக்கூடிய அளவுக்கு பாஜகவுக்கு எந்த திராணியும் கிடையாது. ஆகுனா ராமர் கோவிலை திறந்துட்டோம், இந்த விஷயம் வச்சு அவங்க ஓட்டு கேட்க வாய்ப்பு இருக்கு. இப்ப பீகார்ல நிதிஷ்குமாரும் விலகி பாஜகவோட சேர்ந்துட்டாரு அப்படின்னா இன்னும் சுத்தம், இந்திய கூட்டணி கட்டாயமாக மிகப்பெரிய பிளவை சந்திக்கும். எப்படியா இருந்தாலும் சரிங்க, பாஜகவுக்கு ஆமா இப்படி இந்த நேரத்தில் இருக்கக்கூடிய இந்திய கூட்டணியுடைய மிகப்பெரிய ஒரு பிளவு என்பது பாஜகவுக்கு மிகப்பெரிய ஒரு ட்ரம்ப் கார்டு போன்றது. இதுல என்ன, அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் ஒரு 10 வருஷமாவே அடுத்த பிரதமர் ராகுல் காந்தி தான், அடுத்த பிரதமர் ராகுல் காந்தி தான் நம்ம தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான் கத்திட்டு இருக்கிறார். மற்றபடி அவருடைய ஒரு பேச்சுக்கு யாருமே செவி சாய்த்த மாதிரி தெரியல. அன்னைக்கும் செவி சாய்க்கல, காங்கிரஸ் தோல்வி அடைஞ்சது. இன்னைக்கு அவர் மனசுக்குள்ளே சொல்லிட்டு தான் சொல்லிட்டு பகிரங்கமா சொல்லிட்டு இருக்காரு, வெளிப்படையாகவும் இன்னும் ஓப்பனாகவும் ஒரு சில மேடைகளை சொல்லிட்டு இருக்கிறார். ஆனா அதற்கு ஆதரவா எந்த கம்யூனிஸ்ட் கட்சியும் ஆதரவா இல்லை. இப்ப பீகார் நிதிஷ்குமார் விலகிட்டாரு. அப்ப என்ன ஆக போகுது, இந்திய கூட்டணி மிகப்பெரிய ஒரு விளைவை ஆமா சந்தித்து விட்டது அப்படிங்கிறத பகிரங்கமான உண்மை. நெருப்பு இல்லாம புகையாது. ஆமா, அதை வாழ்க்கையில பார்த்துக்கிட்டு தான் வரும். அப்ப கட்டாயமா இந்திய கூட்டணி மிகப்பெரிய ஒரு பின்னடைவை இப்படிப்பட்ட ஒரு சூழல் பிரிந்து விட்டால்
வரக்கூடிய 2024 நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு சறுக்கலை பின்னடைவை ஏற்படும் அப்படிங்கிறது இப்போதைய சூழல்ல. இதையெல்லாம் இட்டுட்டு தூக்கி எறிந்து விட்டு மீண்டும் அவர்கள் நாங்கள் அப்படிலாம் இல்லை, இது தவறான தகவல், மற்றபடி நான் மோடிக்கு சும்மா நன்றி சொன்னேன். எங்க மாநிலத்தில் உள்ள பழைய முதல்வருக்கு பாரத ரத்னா கொடுத்தாங்க, விருதை ஜனாதிபதி மூலமா மத்திய அரசு அறிவிச்சிருக்கேன், அதனால நான் நன்றி சொன்னேன், வேற ஒன்றும் கிடையாது போட்டு தப்பித்தலின் வெளிப்பாடு மேல்முலாம் பூசி மற்றபடி இந்திய கூட்டணி ஸ்ட்ராங் பண்ணிட்டாங்க அப்படின்னா கட்டாயமா பாஜக தோல்வி அடைவது உறுதி. இல்லாவிட்டால் மூன்றாவதாக மோடி ஹேட்ரிக் அடிப்பார் என்பது சர்வ நிச்சயம் என்பதுதான் பகிரங்கமான உண்மை. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.